இந்த உலகத்தில் காதலிக்காதவங்கன்னு ஒருத்தரை கூட சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டேஜில் இந்த காதல் வந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் அதை வெளிப்படுத்துகிற விதம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். காதல் மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிர்களுக்குமே பொதுவானது தான். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் காதல் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காதல் ஒரு அழகான உணர்வு. காதலிக்காத ஆட்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உன்னதமான விஷயத்த இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த 3 எழுத்து மந்திர சொல் எல்லாரோட வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்துருக்கும். காதல் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை விட பல மடங்கு வலியை கொடுக்கும். இந்த காதல் வந்துட்டா பேச தெரியாதவங்க கூட பாட ஆரம்பிச்சிடுவாங்க, எழுத தெரியாதவங்க கூட கவிதை எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. வாழ்க்கையில பொறுப்பே இல்லாதவங்கள பொறுப்பா மாத்திடும், சோம்பேறியா இருக்கவங்கள சுறுசுறுப்பா மாத்திடும். காதல் அழகு, அந்தஸ்து, வயசு இது எதையுமே பார்க்காது. உண்மையான அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கும். காதல் வந்துட்டா அவங்களோட வாழ்க்கையே அழகா மாறிடும். ஆணோ பொண்ணோ டைம் பாஸ்க்கு லவ் பண்ணாமல் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்கள லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் உண்மையாக லவ் பண்ணுங்க. உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஒரு உண்மையான காதலர்களுக்கு இடையில கண்டிப்பாக அடிக்கடி சண்டைகள் வரும். ஒருத்தவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட லவ்வரை பற்றி யார் என்ன குறைகள் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க லவ் பண்ணுற பர்சனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. காதல் ஒரு விதமான ஃபீல். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமைகள் தெரியும். ஒருத்தவங்க வாழ்க்கையில் காதல்ங்கிற ஒரு உணர்வு வந்த பிறகு அவங்க வாழ்க்கையே அழகாயிடும். அவங்களோட எண்ணம், செயல்கள், தோற்றம், அவங்க முக பாவனைகள் எல்லாமே அழகானதாக மாறிடும். அவங்க பார்க்குற எல்லாமே அழகாக தெரியும். எல்லார்கிட்டேயும் அன்பாக நடந்துப்பாங்க. அவங்கள அழகுபடுத்திக்க நினைப்பாங்க. அடிக்கடி கண்ணாடி பார்ப்பாங்க. தனக்கு தானே பேசிப்பாங்க. மனசுக்குள்ள எதையோ நினைச்சு சிரிப்பாங்க. காதல் வந்ததும் தான் என்ன செய்யறோன்னே சில பேருக்கு தெரியாது. இந்த காதல் வந்துட்டா நீங்க லவ் பண்ற பர்சன் மெசேஜ் அனுப்பும்போது அவங்க வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். அவங்க உங்ககிட்ட பக்கத்துல இருந்து பேசுற ஃபீல் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். நீங்க நார்மலா எல்லார்கிட்டையும் பேசுறதை விட உங்க லவர்கிட்ட பேசும்போது ரொம்ப சாஃப்டா பேசுவீங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, அதிகமாக கோவப்படுறவங்களா இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் காதல் வந்ததோ சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்ட நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் கோவப்படாமல் கூலாக அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. நீங்கள் ஒருத்தவங்களை டீப்பாக லவ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் நாம் இனிமேல் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னா அது உண்மையிலேயே உங்களால் முடியாது. நாம் உண்மையாக லவ் பண்ண பர்சனை திடீர்னு நம்மளால் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியாது. உங்கள் லவ்வை ஸ்ட்ராங் ஆக்குறதே உங்கள் லவ்வரோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். உங்களுக்கு என்னதான் ஒர்க் டென்ஷன் இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் உங்கள் லவ்வர் கூட மீட் பண்ணி பேசுறது, பாசமாக ஒரு ஹக், இது எல்லாமே இருந்தால் உங்கள் லவ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிடும். ஒருத்தவங்களுக்கு இப்போ தான் லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு யார் மேலே லவ் இருக்கோ அவங்கள பற்றியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி வேற யாராச்சும் பேசினா தன்னை அறியாமலே அவங்க முகத்தில் சிரிப்பு வரும், மனசில் ஒரு படபடப்பு வரும். இதை ஃபீல் பண்ணவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு. லவ் பண்ணுறவங்க அவங்க லவ்வர் மேலே அவங்களுக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் 3 நாளுக்கு மேலே அவங்களோட பேசாமல் இருக்க முடியாது. அப்படி பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அது உண்மையான லவ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஒருத்தவங்களை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் லவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆணுக்கு தன்னோட அம்மா மாதிரியே குணம் இருக்க பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ரொம்ப போல்டாக எல்லா இடத்துலையும் எல்லாரும் மதிக்கிற மாதிரி இருக்க பையனை தான் ரொம்ப பிடிக்கும். காதல் சில பேருக்கு ஒருத்தவங்களை பார்த்த உடனே வந்துடும். சிலருக்கு அவங்க கூட கொஞ்ச நாள் பழகுன பிறகு அவங்களோட கேரக்டர் பிடிச்சதால காதல் வரும். பார்த்ததுமே வர்றதெல்லாம் லவ் இல்லைன்னு, பழகின பிறகு வர்றது தான் உண்மையான லவ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. எத்தனையோ உண்மையான காதல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் வந்திருக்கு. பார்க்குற எல்லார்கிட்டையும் காதல் வராது. ஒரு பையனாக இருந்தாலும் சரி, இல்லை பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை பார்த்ததும் பிடிச்சிருக்கு அப்படின்னா
அவங்க மனசுல ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்த ஏதோ ஒரு விஷயம் அந்த பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலரை பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் வரும். ஒரு சிலர் அவங்களோட காதலை அவங்க லவ் பண்ற பர்சன் கிட்ட சொல்லாமலே மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அதுவும் ஒரு சுகம்தான். இந்த காதல் நிறைய பேரோட லைஃபை ரொம்ப பாசிட்டிவா மாத்திருக்கு. நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. சும்மா ஊர் சுத்திட்டு வெட்டி பையனா இருக்க ஒருத்தனை அந்த ஊரே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு அந்தஸ்தோட ஒரு நல்ல பையனா இந்த காதல் மாத்திடும். ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் லவ்வே சக்ஸஸ் ஆகி மேரேஜ் வரைக்கும் போயிடும். ஆனால் நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியராக முடிஞ்சிடும். சிலர் அதை மறந்துட்டு வேற ஒரு லைஃப்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலரால் அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை மறக்கவே முடியாது. அந்த வலி எப்போவும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். லவ் ஃபெயிலியரில் அதிகம் பாதிக்கப்படுறது ஆண்களா பொண்ணுங்களான்னு பார்த்தா அதிகம் பாதிப்பு ரெண்டு பேருக்குமே இருந்தாலும் பொண்ணுங்க அவங்க ஃபேமிலிக்காக சீக்கிரமாக மனசு மாற்றிக்கிட்டு லவ் பண்ணவங்களை மறக்க முடியல அப்படின்னாலும் வேற ஒரு லைஃப்பை ஏற்றுப்பாங்க. இன்னும் சில பொண்ணுங்க அவங்க காதலை மறந்துட்டு வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் ஆண்கள் ஒரு சிலர் தான் அவங்க லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா வேற ஒரு லைஃப்பை ஏற்றுக்க முடியாமல் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக தனியாகவே மேரேஜ் பண்ணிக்காம லைஃப் லாங் சோகத்திலேயே வாழ்ந்துருவாங்க. சில பேர் அந்த பொண்ணை மறக்க முடியாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, வேற ஏதாச்சும் போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகுறதுன்னு அவங்க லைஃபையே தொலைச்சிடுவாங்க. இன்னும் சில ஆண்கள் முதல் காதல் சக்ஸஸ் ஆகலை, ஒரு ஃபெயிலியர் வந்துட்டு அப்படின்னு தெரியறதுக்குள்ளேயே கொஞ்சம் கூட டைம் எடுக்காம வேற ஒரு அன்புக்கு ஏங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க சடனாக வேறொரு பொண்ணை லவ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த காதல் வலியை மறக்க இன்னொரு அன்பு தேவைப்படுது. அதனால அவங்க இன்னொரு காதலில் சீக்கிரம் விழுந்துடுறாங்க. இன்னும் சில பேருக்கு பட்டதே போதும், என்னால் அந்த வலியை இன்னும் மறக்க முடியல, இனிமே என்னோட லைஃப்பில் காதல்ங்கிற ஒரு விஷயத்துக்கே இடம் இல்லைன்னு காதலையே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்பெல்லாம் நிறைய பேருக்கு காதலோட அர்த்தம் புரியறதில்ல. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுமே அவங்களுக்கு லவ் வந்துடுது. அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, சில பேர் நமக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்கணும், ஏன்னா அவங்க தான் நம்மளை லவ் பண்ணுறாங்களே அப்படின்னு லவ்க்கு சரியான மீனிங் தெரியாமல் ஒரு அடிமை மாதிரி அவங்க லவ் பண்ணுற பர்சனாக நடத்துவாங்க. இன்னும் சில பேர் எப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு லவ்வர் இருக்காங்க, எனக்கு மட்டும் இல்லை, நானும் யாரையாச்சும் லவ் பண்ணணும்னு நினச்சி யாரோ ஒரு பர்சனை அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்கள லவ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி லவ் எல்லாமே டைம் பாஸ்க்கு பண்ணுற மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர்னு மாறிக்கிட்டே இருக்கும். சொல்ல போனால் இதுக்கு பேர் லவ்வே இல்லை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பால் மூழ்கி போகிறது தான் காதல். எல்லா காதலும் கல்யாணத்தில் தான் முடியணும் அப்படின்னு இல்லை. எத்தனையோ உண்மையான காதல் ஏதோ ஒரு ரீசனால் சேர முடியாமல் பிரிஞ்சு போயிருக்கும். அதனால அதெல்லாம் உண்மையான காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. சேர முடியாமையே போனாலும் காதல் அவங்க மனசுல எப்பவும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். சேர முடிஞ்சாலும் சரி, சேராம போனாலும் சரி, எல்லாருமே வாழ்க்கையில லவ் பண்ணணும். இந்த ஒரு சுகமான வழியை எல்லாருமே ஃபீல் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட காதல் அனுபவத்தை, காதல் உங்களோட லைஃப்பை எப்படியெல்லாம் மாற்றுச்சு, காதல்னால நீங்கள் என்னெல்லாம் அடைஞ்சிங்க, எதெல்லாம் இழந்தீங்க, உங்கள் காதலில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.